ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணி புதுசாக மசாலா அரைச்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி நம்ம எப்போது செய்கிற பிரியாணியோட கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு நான் 8 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடியோட கொஞ்சம் ஜாஸ்தியான புதினா, கொஞ்சமாக அதே அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஜாவித்ரி, கல்பாசி, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பமே சைடில் மசாலா அரைச்சிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பட்டை, ஒரு ஏலக்காய். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்தது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன் சிக்கனை. சிக்கன் இதுலேயே நல்லா முக்கால்வாசி நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்க சிக்கன் மசாலா உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த பிரியாணிக்கு சில்லி பவுடர் எதுவும் சேர்க்குறதில்ல, அதனால தான் நான் ஃபஸ்ட்டே அரைக்கிறப்பமே ஒரு 8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதோட காரம் ஜாஸ்தி தேவைன்னா நீங்கள் கூட 2 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி அதனால் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் கடைசியாக ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக வேணால் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ஊற வச்சுருக்க அரிசி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் குக்கரை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கிறேன். விசில் எதுவும் வைக்க வேண்டாம். ஜீரக சம்பா அரிசிக்கு விசில் வச்சோம்னா அது குழஞ்சி போயிடும். அதனால் விசில் வைக்காமல் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டியோட பின்னாடி பக்கம் வச்சு நல்லா லைட்டாக இப்படி எடுத்து விடுங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி கொஞ்சம் கூட குலையாமல் அடி பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக கிடச்சிட்டு, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறனால இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.